ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு panandpots. இன்றைக்கி நம்ம panandpots சேனலில் ஒரு ரொம்ப டேஸ்ட்டான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். சேப்பங்கிழங்கு யூஸ் பண்ணி நல்ல கிறிஸ்பியான ஒரு ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இது வந்து எல்லா விதமான ரெசிபி கூடயும் நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் பக்கம் சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரியான கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் ஒரு விசில் வச்சு வேக வைக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம். ஸோ நான் எப்போயும் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வேக வைப்பேன். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆகும். ஸோ இதில் வந்து நிறைய கொஞ்சம் மண் இருக்கும், அதனால் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அலசியாச்சு. இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப குலைவாக வேக வச்சிடக்கூடாது. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு விசில் மட்டும் வச்சா போதும், கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா அதை வந்து நான் ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற வைக்க போகிறேன். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம தோல் உரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இதனால் தோல் உரிச்சிட்டு நம்ம வேணுங்கிற சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம தோல் உரிச்சாச்சு. இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரவுண்டு மாதிரி கூட நீங்கள் வெட்டிக்கலாம். பட் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டினா பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெலாம் வெட்டுவோம் இல்லையா, ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி, அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிழங்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டு மாதிரி கூட வெட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் வெட்டினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் சேர்த்து இதை வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா அதை பொரிச்சதுக்கப்புறமா தான் ஒரு மசாலா ரெடி பண்ணி ரோஸ்ட் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இப்போ சேப்பங்கிழங்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிழங்கு வந்து இப்போ ரெடியாக இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எண்ணெயில் பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெயில் சேர்த்து இது வந்து உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். நல்லா கிறிஸ்பி ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் ஆகணும். அந்த அளவுக்கு இது வெந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி பாக்கி இருக்க எல்லா கிழங்கையும் பொரிச்சிட்டு நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு மிக்ஸி ஜார் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் மீடியம் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பேஸ்ட் அரைச்சாச்சு. இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இந்த ரோஸ்ட்டு பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கேஸ்ட் அயர்ன் பேன் நான் சூடு பண்ணியிருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க கிழங்க சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மசாலா வந்து நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம்.
இப்போ அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் பக்கம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அந்த மசாலாவும் கிழங்கும் நல்லா ஒன்று சேர்ந்து ரோஸ்ட் ஆகி வரும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் பக்கம் சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறமா நம்ம இதை வந்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. எந்தளவுக்கு கிறிஸ்பி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பேன் அண்ட் பாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். Pan and Pots, fuel for life.